சமூக நீதி, சமத்துவம் இப்படி பேசி வந்தவங்க தான். ஆனால் இவங்க எங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட வந்து ஒரு அடியாள் மாதிரி போய் சேர்ந்துட்டாங்க. இதான் உண்மை. திராவிட கட்சிகள்கிட்ட ரெண்டு கட்சிகிட்டையும் ஒரு அடியாள் மாதிரி போய் சேர்ந்துட்டாங்க. ரவீந்திரன் துரைசாமி வந்து முதலமைச்சர் ஆக்காத நபரே கிடையாது. எல்லாரையும் ஆக்கியிருக்காரு. ரஜினிகாந்த் ஆக்கியிருக்கிறாரு, எடப்பாடி ஆக்கியிருக்கிறாரு, ஓபிஎஸ் ஆக்கியிருக்கிறாரு, இதுக்கு இடையில சரத்குமார் ஆக்கியிருக்கிறாரு, சீமான ஆக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்தில் சைமல்டேனியஸா வந்து அண்ணாமலையும் ஆக்கிடுவேன்றாரு. ரவீந்திரன் துரைசாமி திமுகவின் கைக்கூலி. கண்டிப்பா தேசிய கட்சியோட போறாரு. எம்ஜிஆர் ஃபார்முலா, கலைஞர் ஃபார்முலா, ஜெயலலிதா ஃபார்முலா தான் விஜய் ஃபார்முலா. காங்கிரஸ் வந்து தீர்மானமா வந்து திமுக தான் பயணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஆப்ஷன் விஜய்க்கு. பிஜேபிக்கு எதிர்ப்பாளர் இவர் வந்து திராவிட கட்சிகளோட பயணிக்கிறாரு. பெரியார் படத்தை கையில் எடுத்துட்டாரு. பெரியாருடைய தம்பி தானே சார் கலைஞர், அவரோட சேர்ந்து பிஜேபி பயணிக்கலையா? பாண்டே வந்து சொல்றாரு பொட்டு வச்சிருந்தாரு, பொட்டு வைக்கல. இப்போ அதுதான் முக்கியம். எப்பா நல்ல வேலை, இனி பிஜேபியும் விஜயும் சேரவே முடியாது. ஏன்னா அவர் பெரியார் படத்துக்கு மாலை போட்டார். ஜம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த ஊடகவியலாளர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம் பிரபா. வணக்கம் சார். அரசியல் சூழல்ல பல விஷயங்கள் இருக்கு. ஆனா சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பெரியார் சிலைக்கு மாலை போட்டதை சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. நிறைய தலைவர்கள் வாழ்த்தெல்லாம் பதிவு போட்டிருந்தாங்க. எதை நோக்கி போகிறார், கொள்கை இன்னும் சொல்லலை அப்படின்லாம் சொல்றப்ப இன்னைக்கு பெரியார் சிலைக்கு மாலை அப்படிங்கிறத அவரை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு திராவிட கட்சிகள் என்ன போய் கொண்டிருக்கிறார்களோ அந்த பாதையை நோக்கி தான் போறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே பொதுவெளியில எழுது சார். திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு தான் எல்லாருமே இங்க அரசியல் கட்சிகள் தொடங்குறாங்க, பயணிக்கிறாங்க. அந்த வாக்கு வங்கியை தான் குறி வைக்கிறாங்க. மீண்டும் பெரியார் அப்படின்னு விஜய் போறப்ப அது எப்படி வெற்றிக்கு சாத்தியம்? அதாவது ஒரு விஷயம் பிரபா, விஜயோட அரசியல் பயணம் மண்ணுக்கற்ற அரசியலை தான் நான் பார்க்குறேன். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் ஆண்ட கட்சின்றது நான் வந்து காங்கிரஸ் தான் சொல்கிறேன். ஆண்ட கட்சியை வந்து இங்கே மண்டியிட வச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கட்டத்தில் வந்து இவங்க வந்து இந்த சீட் ஷேரிங் வந்து மக்களவைத் தேர்தலில் சொல்கிறேன் 10க்கு 30 இருந்துச்சு. தேசிய கட்சிகளுக்கு வந்து 30, மாநில கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10. அது அதிமுக அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க. அதே சேம் ஃபார்முலா திமுகவும் இருந்தாங்க. அதிமுக அதே சேம் ஃபார்முலா தான். அது எப்போ மாறிச்சுன்னா 90களில் தான் வந்து மாறிச்சு. 20 தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து 20 சீட்டும், டிஎம்கே 20 சீட்டும் அப்போ தான் மாறிச்சு. அந்த நிலைப்பாடே மாறிச்சு. தேசிய கட்சி கூட இல்லை, அது ஒரு மாநில கட்சி தான். ஆனால் அன்றைக்கி இருந்த ரஜினிகாந்தோட அந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு ஒரு வாரத்தில் கட்சியை தொடங்கி பதிவு செஞ்சு 20 சீட்டு கொடுத்தாங்க. கடந்த கால வரலாறு நான் சொல்கிறேன். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆண்ட கட்சின்றது காணாமே போயிடுச்சு காங்கிரஸ். இன்றைக்கி காங்கிரஸோட நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து வந்து 10க்கு 30 ஆயிடுச்சு. 30ன்றது திமுக மற்ற கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 30. ஆனால் தேசிய கட்சிக்கு எவ்வளோ 10. இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் கூட குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அந்த வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் வந்து மாறிடுச்சு நிலைமை. இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, இங்கே வந்து திராவிட கட்சிகள் வந்து ஆண்ட கட்சியை கீழே தள்ளிடுச்சு. இதுதான் உண்மை. நீங்கள் எல்லாம் பெருமையாக சொல்லலாம், மாநில கட்சியோட முதுகில் ஏறிக்கிட்டாங்க. முதுகுலலாம் ஏறல. அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீழே தள்ளிட்டு அவங்க மேலே ஏறி நின்றுட்டாங்க திராவிட கட்சிகள். ஆமாம், இதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இதே இந்த சூழ்நிலை இப்படியே போயிட்டு இருக்கும்போது கேட்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய கட்சிகள் நீங்கள் பாருங்கள். சரி, இது ஆண்ட கட்சி. ஆள்வதற்கு ஆசைப்பட்ட கட்சிகள் விசிகா, பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த 2 கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடுமையான என்ன சொன்ன ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு தான் வந்தாங்க. சமூக நீதி, சமத்துவம் இப்படி பேசி வந்தவங்க தான். ஆனால் இவங்க எங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்ட வந்து ஒரு அடியாள் மாதிரி போய் சேர்ந்துட்டாங்க. இதான் உண்மை. திராவிட கட்சிகள்கிட்ட ரெண்டு கட்சிகிட்டையும் ஒரு அடியாள் மாதிரி போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு போய் சால்வை அணிவிச்சு போட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். 2 கட்சியும் மாறி மாறியே வந்து அப்போ இங்கே வந்து மண்ணுக்கற்ற அரசியல். இப்போ இதை தாண்டி நீங்கள் பிஜேபி நீங்கள் எடுத்துங்க. இப்போ பிஜேபி வந்து கடந்த காலத்தில் நீங்கள் வந்து எச் ராஜா, இலகணேசன், இன்னும் இருக்கிற மூத்த தலைவர் இருக்காங்க, சிபி ராதாகிருஷ்ணன், இன்னும் பல பேர் இருக்கிறாங்களா. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அதாவதுன்னா அதிமுக, திமுக, அதிமுக, காங்கிரஸ் 3 கட்சிகளுமே எதிர்த்து, இன்னும் கம்யூனிஸ்டுகள் எல்லா கட்சிகளும் எதிர்த்து தான் இவங்க அரசியல் பயணம் இருந்தது.
அது ஒரு கட்டத்தில் வந்து கலைஞர் வந்து என்ன செய்யறாரு, என்ன சொன்ன ஒரு ட்ரெண்ட் செட்டர்ல கலைஞர் திடீர்னு ஒரு அறிக்கை விட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற வழி இல்லை, இன்னைக்கு வந்து காங்கிரஸை வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய நிலைப்பாடு வந்து அதிமுக நோக்கி நகரும் போது அப்போ இவர் ஒரு நிலைப்பாடு எடுத்தார். ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு வந்து கேட்டால் வந்து காங்கிரஸ் பக்கம் அப்படி வந்து நகர்ந்து, ஏன்னா அங்கே ஈழ அரசியலில் வந்து காங்கிரஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும். அப்போது தேசிய கட்சியோட வந்து உதவியும் வேணும், ஆதரவும் வேணும். அப்போ என்ன பண்ண கேட்டால் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையை விட்டார். வாஜ்பாய் ரொம்ப நல்லவர், அந்த கட்சி தான் மோசம்ட்டார். அப்படி சொல்லி தான் கூட்டணி வச்சார். அப்படி தான் கூட்டணி வச்சார். அதன் மூலமாக வந்து ஒரு 5 ஆண்டு காலம் வந்து ஒரு நிலையான ஒரு அரசு வந்து வாஜ்பாய் அரசு இருந்தது. அது கடந்த காலம். அப்போது இங்கே வந்து கொள்கைக்கான கூட்டணிலாம் கிடையாது. கொள்கைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமரணும்னா சில சமரசங்கள் தேவை. அதனுடைய அடிப்படையில் தான் இங்கே வந்து கூட்டணியே அமையுது. இங்கே கொள்கை கூட்டணிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே வந்து மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணது எதுக்குன்னா திராவிட அரசியல். திராவிட அரசியல் தாண்டி இங்கே பெரியார் படத்தையும் அண்ணா படத்தையும் கையில் எடுக்காம, அம்பேத்கர் படத்தையும் கையில் எடுக்காம, ஏன்னா சமூக நீதிக்கான அடையாளங்கள் இவங்களை கையில் எடுக்காம நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர முடியாது. அப்போ இந்த இடத்துல ஏன் வந்து என்னதான் போராடினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி, தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி ஏன் வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரணும்னா, இன்னும் பல கட்சிகளை கூட்டணியில் சேர்த்தால் கூட, உதிரி கட்சிகளை சேர்த்தால் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி பிரதானமான கட்சியாக தானே இருக்குது அந்த கூட்டணியில். அப்போ அவங்களும் வந்து அவங்க இல்லாமல் நகர முடியாது. அப்போது இங்கே சமூக நீதி பேசுகிற பாட்டாளி மக்கள் கட்சி சமத்துவம் சமூக நீதி பேசுகிறவங்க தான். அப்போது இந்த கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தால் தான் ஓரளவுக்காவது வெற்றியை எட்ட முடியுது. அப்போ திராவிட கட்சிகளோட வந்து பார்த்தோன்னா பிஜேபி வந்து கூட்டணி வச்சா தான் அந்த ஆட்சி அதிகாரம், அந்த ஆட்சி பங்களிப்புன்ற அந்த இடத்தை நோக்கி நகர முடியும். இது மண்ணுக்கேற்ற அரசியல். பிஜேபி இருந்தாலும் அதை பண்ணணும். இப்போ தங்களுடைய கொள்கை இல்லைனாலும் அந்த கொள்கை இருக்க கூட கொள்கை கூட்டணி கிடையாது. இது ஆட்சி அதிகாரத்துக்கான கூட்டணி. இதை தெளிவாக புரிஞ்சினாலே போதும். இது ஆட்சி அதிகாரத்தை வந்து பங்கெடுக்கிறதுக்கான கூட்டணி, அதிகாரத்தில் அமர்றதுக்கான கூட்டணி, கொள்கை கூட்டணி கிடையாது. இங்கே வெவ்வேறு, இங்கே எல்லாருக்கும் வந்து ஒரே கொள்கை இருக்கான்னு அதுதான் இவர் கலைஞருடைய அரசியல். அதுதான் இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன். இது வந்து இதே எச் ராஜா வந்து இளகணேசன் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த அதிமுக இந்த கூட்டணின்றது அப்படியே இணைஞ்சிருக்கும். திடீர்னு அண்ணாமலை வந்தார், அவருக்கு தவறான என்ன சொன்ன கேட்டால் ஆலோசனைகள் வழங்கப்படுது. அது குறிப்பாக ரவீந்திரன் துரைசாமி தான் அதை பண்ணார். இல்லைனா இன்றைக்கி வந்து இந்த அதிமுக இந்த 40 சீட்டு இவங்ககிட்ட இருக்காது நிச்சயமாக. திமுக குறைஞ்சபட்சம் ஒரு 15 சீட்டு வந்து ஏடிஎம்கே கூட்டணி எடுத்திருக்கோம். அதில் வந்து பிஜேபிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 எம்பி சீட்டு இருந்திருப்பாங்க. இது வந்து அண்ணாமலை கொடுத்தது தவறான ஒரு அசைன்மெண்ட். நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அவ்வளோ எளிதாக நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த திராவிட கட்சிகளை வந்து கீழே தள்ளாமல் வர முடியாதுல்ல. அப்போ நீங்கள் எப்போ இதை தள்ளி முடிப்பீங்க? தள்ளி முடிக்கிறதுக்கு மட்டும் இன்னொருத்த வந்துடுவான். நேற்று கமலஹாசன், இன்னைக்கு விஜய். கமலஹாசன் சோட போயிட்டார், விஜய் சொல்ல முடியாதுல்ல, நின்றாருன்னா. அப்போது இங்கே மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணணுன்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இங்கே வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் இல்லாமல் மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணாமல் நீங்கள் வந்து இப்படி ஆயிடுவீங்க அப்படின்னு தவறான ரவீந்திரன் துரைசாமி நேரடியாக நான் சொல்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி வந்து அண்ணாமலைக்கு தவறான ஆலோசனை சொல்லிட்டார். நம்ம ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் முதலமைச்சர் ஆயிடுவீங்கன்னு கூட சொல்லிட்டார். அவர் ஏற்கனவே எத்தனை பேர் முதலமைச்சர் ஆகிறார் உங்களுக்கு தெரியும். ரவீந்திரன் துரைசாமி வந்து முதலமைச்சர் ஆக்காத நபரே கிடையாது. எல்லாரையும் ஆக்கிறார். ரஜினிகாந்த் ஆக்கியிருக்கிறாரு, எடப்பாடி ஆக்கியிருக்கிறாரு, ஓபிஎஸ் ஆக்கியிருக்கிறாரு, இதுக்கு இடையில சரத்குமார் ஆக்கியிருக்கிறாரு, சீமான ஆக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே சமயத்தில் சைமன் டென்னிஸா வந்து அண்ணாமலையும் ஆக்கிடுவேன்றாரு. எப்படி அது ஒரே கட்டத்தில்னு தெரியல. இவருக்கும் என்ன சொன்னா, உங்கள் அப்பனுக்கும் பெப்பே உங்கள் பாட்டனுக்கும் பெப்பேன்னு ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கேட்டான். இவரையும் முதலமைச்சராக கிடையாது, அண்ணாமலையும் முதலமைச்சர். எப்படி வந்து இவர் இதெல்லாம் செய்து எல்லாரையும் தனித்தனியாக நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே யாரும் வந்து பிஜேபியில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து அரசியல் ஞானம் இல்லாதவங்க கிடையாது. இவங்கெல்லாம் எச் ராஜாலாம் வந்து கலைஞரையும் ஜெயலலிதாவும் எதிர்த்து அரசியல் பண்ணவங்க. கூட்டணிக்கே போயிருந்தாலும் கூட நான் சொல்கிறேன். ஆனால் எதிர்ப்பு அரசியல் காட்டினவங்க தான். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஒரு அசைன்மெண்ட் செய்யப்படுது, அவங்க உணர்வாங்க, நல்லா எல்லாருக்குமே உணர்வாங்க. ஏன்னு கேட்டால் எல்லாரையும் தனித்தனியாக நிற்க வைக்கிறது தான் ரவீந்திரன் துரைசாமியோட வேலை. இப்போ ஏடிஎம்கே வந்து எடப்பாடி வலுவிழக்க செய்யறது பெரிய விஷயம் இல்லை சார். எடப்பாடி வலுவிழந்தாருன்னா அவருக்கு என்ன பயன்? அதுக்கு என்ன பயனா டிஎம்கேக்கு ரூட் எடுத்து கொடுக்குறாருன்னு நான் நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் டிஎம்கேயோட கைக்கூலி நான் நேரடியாக சொல்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி திமுகவின் கைக்கூலி. இப்போ என்ன செய்ய அடுத்த கட்டம் என்ன செய்யறாரு? இப்போ பெரியார் படத்துக்கு மாலை போட்டா இவர் வந்து பிஜேபிக்கு எதிரானவர் அப்படியான ஒரு பேச்சு எடுத்துட்டாச்சுன்னா இப்போ நீங்கள் கூட்டணிக்கு பேசவே முடியாதுல்ல. இங்கே நான் சொல்கிறேன் சார், விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தேசிய கட்சி இருக்குது, காங்கிரஸ் பிஜேபி.
இந்த 2 இடத்துல அவர் சூஸ் பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டா காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே வரலன்னா அடுத்த சாய்ஸ் யார் சார்? கண்டிப்பா தேசிய கட்சியோட போறாரு. எம்ஜிஆர் ஃபார்முலா, கலைஞர் ஃபார்முலா, ஜெயலலிதா ஃபார்முலா தான் விஜய் ஃபார்முலா. ஓகே, அது காங்கிரஸோ பாஜகவோ? ஆமா. இப்போ வந்து ரவீந்திர சாமி எந்த சூழ்நிலையும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பக்கம் வந்துடக்கூடாது. இல்ல பெரியார் எடுக்கிற காங்கிரஸ் பிஜேபி கூட போவாரா சார்? அது வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், நான் அப்படி இல்லை. நீங்க இதுதான் நான் சொல்றேன் கேட்டா, உங்களுக்கு இங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி தான் இங்க வந்து கூட்டணி, கொள்கை கூட்டணி கிடையாது. கலைஞர் என்ன ஆயுதத்தை எடுத்தாரோ அதே ஆயுதத்தை ஏன் விஜய் எடுக்கக்கூடாதுன்னு கேட்கிறேன் நான். தேசிய கட்சி வேணும் சார். இருக்கிறதே இங்க 2 தேசிய கட்சி தான் சார். வாழைப்பழம் கதை மாதிரி தான். 2 இருக்கு. இந்த 1 இங்க இருக்கு, இன்னொன்று எங்க வாங்கல, அது மாதிரி தான் 2 இருக்கு. அதுல 1 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். காங்கிரஸ் வந்து தீர்மானமா வந்து திமுக தான் பயணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஆப்ஷன் விஜய்க்கு. அப்போ அது வரைக்கும் நீங்க காத்து இருக்கணும், பொறுமை இருக்கணும்ல. அப்புறம் நீங்களே வந்து ஒரு முடிவு பண்றீங்கல்ல. இப்போ ஏற்கனவே பிஜேபி வந்து திராவிட கட்சிகளோட பயணிக்கலையா சொல்லுங்க. விஜய் திராவிட கட்சியாவே இருக்கட்டுமே. நீங்க சொல்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் திராவிட கொள்கைகளை தான் பின்பற்றுது. நீங்க திராவிட கட்சிகளோட வந்து பிஜேபி வந்து பயணிக்கவே இல்லையா? கூட்டணிக்கு போகவே இல்லையா? கடந்த காலத்துல நடந்திருக்குல்ல. அப்போ ஒரு புதிய கட்சி வருதுன்னு சொன்னா அந்த புதிய கட்சியை எதிர்க்கணுன்ற நோக்கத்துக்கு ஏன் வரீங்க? அப்ப இங்க வந்து அசைன்மெண்ட், ரவீந்திர துரைசாமி அசைன்மெண்ட் தான் அக்கா தமிழிசை பேசுறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் எச்சரிக்கை பேசவே இல்லை, அமைதியா இருக்கிறாரு? இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்கு? அதே நேரத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாருல்ல. ராகுல் காந்திக்கு தான் சொன்னார், அது வேற விஷயம். நான் சொல்றேன், நான் ஏன் வந்து ஆரம்பமே இங்க வந்து இங்க ஒரு மண்ணுக்கற்ற அரசியல் எடுக்கிறாரு. நீங்க எல்லாம் மண்ணுக்கற்ற அரசியல் பண்ணாம தோற்று போனவங்க. அதுதான் இங்க முக்கியமா நீங்க எடுத்துக்கணும். திராவிடம் நீங்க வந்து எதிரி வந்து என்ன ஆயுதம் எடுக்கணும் அதே ஆயுதத்தை நம்ம எடுக்கணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதத்தோடு வராங்கன்னா அந்த ஆயுதம் இல்லாமல் நான் வந்து வேற ஒரு ஆயுதத்தை நம்ம எடுத்து போக முடியும். அவங்க என்ன இந்த வெற்றிக்கான ஆயுதம் என்னவோ அவங்க எடுக்கிறாங்க. திராவிட கொள்கை, சமூக நீதி, சமத்துவம், மொழிப்பற்று, இதுதான் அங்கே வந்து பிரதானம். அதுதான் அவர் எடுக்கிறாரு. நிதானமா இருக்கணும்ல. தேசிய கட்சியோட நிச்சயமா தேசிய கட்சியோட பயணிப்பார் விஜய். ஒரு அனுமானத்தை தான் நான் சொல்றேன். அப்ப இங்க நிதானம் தேவைன்ற நான். நீங்களே வந்து இப்ப என்ன செய்றீங்கன்னா வந்து இவர் வந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாளர், இவர் வந்து திராவிட கட்சிகளோட பயணிக்கிறாரு, பெரியார் படத்தை கையில் எடுத்துட்டாரு. பெரியாருடைய தம்பி தானே சார் கலைஞர், அவரோட சேர்ந்து பிஜேபி பயணிக்கலையா? நான் கேட்குறேன். அண்ணாவுடைய தம்பி. அதனால பொறுமை இல்லைன்ற. இப்போ இந்த இடத்துல ரவீந்திர துரைசாமி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப தந்திரமா ஒரு விஷயம் பண்றாரு. உண்மையிலே மிகப்பெரிய தந்திரசாலி அவர். அந்த தந்திரம் எவ்வளவு தூரம் எடுபடும்ன்றது புரிஞ்சுக்கணும். முதல்ல எல்லாரையும் தனித்தனியா நிக்க வைக்கிறார். தனித்தனியா நிக்கணும், இங்கெல்லாம் தனித்து போட்டிடணும், எல்லாரும் தனித்து போட்டிடணும். அப்போ திமுகவுக்கு ஒரு கூட்டணி இருக்கணும். இதுதான் நடக்குது. அவர் ரொம்ப ட்ரை பண்ணாரு தேமுதிகவும் தனியா நிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த அம்மா விடாப்படியா நின்ட்டாங்க. இவரை பற்றி ஃபுல்லா தெரியும். அவங்க நேரா போய் நின்ட்டாங்க, எடப்பாடியோட போயிட்டாங்க. இவர் மட்டும் வந்து அண்ணாமலைக்கு ஒரு ராங் அசைன்மெண்ட் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா அண்ணாமலையும் வந்து பயணிச்சிருப்பார். அண்ணாமலையை பிராண்ட் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரை வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் அனுப்பிவிட்டார். இதுதான் நடந்தது. இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திராவிட கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து பயணிச்சு தான் சார் நீங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர முடியும். இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய சீட் ஷேரிங் எடுத்துங்க, 30-10 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10க்கு 30ன்னு ஆயிடுச்சு. மாநில கட்சிக்கு 30, உங்களுக்கு 10, இன்னும் கூட குறையும். அப்போ நீங்கள் ஒரு தேசிய கட்சி வளர்ச்சி குறையும் போது இன்னொரு தேசிய கட்சி வளரணும். அப்போ வளரணும்னா இந்த திராவிட கட்சிகளோட சேர்ந்து தான் பயணிக்கணும், தனியா பயணிக்க. ஏன் இப்போ எச் ராஜாக்கெல்லாம் இந்த அரசியல் தெரியாதா? அண்ணாமலைக்கு தெரிஞ்ச அரசியல் எச் ராஜாக்கு தெரியாதா? இலகணேசனுக்கு தெரியாதா? பொன்ராதாசன் தெரியாதா? ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்ப விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஒரு ஆக்டர் வரும்போது அந்த கூட்டம் ஆர்ப்பரிக்குது. அவர் யாருக்கு எதிராக அரசியல் பண்றாரு? கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். திராவிட கட்சிக்கு திராவிட அரசியல் அவர் சொன்னாலும் அது யாருக்கு எதிரான அரசியல் நல்லா தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பா திமுக, அண்ணா திமுக 2 கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் கொடுக்குற இடத்துல அவர் வராருக்கும் போது அவருடைய வருகையை வந்து நீங்க வந்து கூர்ந்து கவனிக்கணும். அவருடைய நிலைப்பாடுகள் என்னன்றதை பார்க்கணும். எதிர்ப்பு அரசியல் வந்து அவர்கிட்ட பண்ணி பிரயோஜனம் இல்லை. இதே பிஜேபி வந்து திமுக, அண்ணா திமுக கிட்ட எதிர்ப்பு அரசியல் பண்ணி நீங்க சாதிச்சது என்ன? அப்போ நீங்க தனித்து களம் காண முடியாது. ரவீந்திர துரைசாமி பேச்சை கேட்டாக்கா மறுபடியும் 2%, 3% அப்படியே வாங்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதை கடந்து போகணும்னா அப்ப இன்னொரு பிரைமரி ஃபோர்ஸ் வரும்போது ஏன் முட்டுக்கட்டு போடுறீங்க? பிஜேபி தான் நான் கேட்கிறேன். அது என்ன உங்களுக்கு இது ஒரு தெளிவான அரசியல்? பாண்டே வந்து சொல்றாரு பொட்டு வச்சிருந்தாரு, பொட்டு வைக்கல. இப்ப அதுவா முக்கியம்? விஜய் பொட்டு வச்சிருந்தானா பொட்டு வைக்கலாம் என்ன அதுவா சார் இப்ப முக்கியம்? ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் வருது. அவர் யாருக்கு எதிராக கண்டிப்பா யார் வந்து அவரை பார்த்து அச்சப்படுறாங்க? திமுக அச்சப்படுது.
அதிமுக கலங்கப்படுது, கலக்கமாகுது. இவர் இருக்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் கரைச்சி கொண்டு போய் வரோம் நம்ம கட்சின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே பயப்படுது. அப்போ ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஒரு புதிய வேகத்தில் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கூர்ந்து கவனிக்க ஒரு நிதானம், அரசியல் நிதானம் இல்லைல்ல. மற்றவங்க விமர்சிக்கிறது வேற சார். தமிழிசைக்கு வந்து இவ்வளோ அவசரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை ஏன் வந்து நீங்கள் திராவிட இன்னொரு கொள்கை அறிவிச்சாலும் கூட நீங்கள் சொல்லலாம், அறிவிக்கவே இல்லை. இது வந்து சரியான அரசியல் போக்கு இல்லை. அப்போ நீங்கள் வந்து ஒன்று இங்கே வந்து அதிமுகவோட இணைஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல. அதிமுக கூட்டணியில் பிஜேபி இல்லை, அவங்க தனியாக வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. எதிர்காலத்தில் அரசியல் மாற்றங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்படியெல்லாம் பேசிட்டீங்கன்னா அப்போ எப்படி இணைய முடியும்? நாளைக்கு இணையத்துக்கான வாய்ப்பு கூட வரலாம் இல்லை சார். நாளைக்கு எப்படி சூழ்நிலை மாறும் சார். அரசியல் தான் நான் கேட்குறேன். அவர் வந்து காங்கிரஸுக்கு தான் போவார்னு அப்போ நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? தேசிய கட்சியோட கண்டிப்பாக ரெண்டு தேசிய கட்சி தான். அந்த தேசிய கட்சியோட பயணிக்க போகிறாரு. வந்து காங்கிரஸுக்கே வந்து வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட தான் பயணிக்கிறோம், விசிகா திமுக பண்ணால் அப்போ இன்னொரு புதிய கூட்டணி உருவாகும். அப்போ அதுக்குள்ளே ஏன் வந்து அவசரமான ஒரு அரசியல் பண்ணுறீங்க? நிதானம் இல்லைன்ற நான். நீங்கள் அதிரடியாக பேசுறது வேறு சார், நீங்கள் நிதானம் இல்லாமல் பேசுகிறீங்கல்ல. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பொட்டு வச்சாருன்றார், பாண்டே பொட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பேச்சா? யானை வந்து ஆப்பிரிக்கா யானை வச்சுட்டாரு, யானை காது பெருசாக இருக்குது ஆப்பிரிக்கா யானை, இதெல்லாம் வந்து ஒரு மூத்த ஊடகவியாளர் பேசுகிற பேச்சு. அதெல்லாம் நிதானம் வேணும்ல. ஒருத்தர் வராருங்க, ஏற்கனவே இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குதுங்க, 2 பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூண்டை உடைக்கிறாருங்க, அந்த கோட்டையை தகர்க்கிறதுக்கு ஒருத்தர் வராருன்னு சொன்னால் நீங்கள் அவர் காலை பிடிச்சி ஒருத்தர் இழுக்கிறீங்க, இன்னொருத்தர் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்படி தானே ஆயிடுது. அங்கே யார் எதிரின்றதே அவர் இன்னும் தீர்மானிக்கல. வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய கொள்கையை அறிவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பெரியார் படத்தை எடுக்கிறதே அவங்களுக்கு சிக்கல் தானே. இதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு கொள்கையில் போயிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை, போயாச்சு. சீமான் தமிழ் தேசிய கையில் எடுத்துட்டார், ரைட், ஓகே, முடிஞ்சிச்சு. 7%, 8%, 10% அவ்வளோதான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகன்ற பேரையை வச்சு இன்னொரு பக்கம் திராவிட பிறமொழி பேசக்கூடிய வாக்குகளையும் கவர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தந்திரமாக வந்து பெரியார் படத்தை பயன்படுத்துன்றான், அம்பேத்கர் படத்தை பயன்படுத்துன்றான். இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமராஜர் படத்தை வேணும். அப்போது இங்கே ஒரு தெளிவு அரசியல் இருக்குது. ஒரு பாடல் மூலமாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரையும் காட்டுறாரு, வந்து அண்ணாவையும் காட்டுறாங்க. ஒரு கலக்கமாக இருக்கும் ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அரசியல். அப்போ மண்ணுக்கேற்ற அரசியல் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை பண்ணுறாரு. இங்கே பொறுமை இருக்கணும். ரவீந்திரன் துரைசாமி அசைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக கொடுக்குற அசைன்மெண்ட். எந்த இடத்துலையும் திமுக அரசை வந்து அவர் எதிர்த்து பேசவும் கிடையாது, அவங்களுடைய எந்த விதமான அரசியல் நிலைப்பாட்டை விமர்சனம் பண்ணுறதும் கிடையாது. கூர்ந்து கவனிச்சா தெரியும். முழுக்க எல்லாரும் தனித்தனியாக நிற்கணும். பிஜேபி எந்த சொன்னாலும் பிஜேபியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த என்ன சொல்ல அந்த சாயல் கூட போயிடக்கூடாது. பிஜேபியும் தனியாக நிற்கணும். அது வந்து திமுக ஒரு அசைன்மெண்ட். ஆவேக்காவும் பிஜேபியும் வந்து ஒன்றா இணைஞ்சிட்டாங்கன்னா நமக்கு என்ன சிக்கல், இன்னும் பெரிய சிக்கல் ஆகிடுங்க. இது திமுக நினைக்குது, அதைத்தான் செயல்படுத்துறாரு, எக்ஸிக்யூட் பண்றாரு. நீங்க சொல்லலாம் என்னன்னு கேட்டால், நான் வந்து மோடியோட ஆதரவாளர், மோடியோட ஆதரவாளர் இருந்தால் இருந்து இவர் கிழிச்சது என்ன? மோடியோட ஆதரவாளர் தானே. என்னைக்காவது பிஜேபிக்கு எதிரான ஒரு பேச்சு பேசியிருக்காரா ரவீந்திர துரைசாமி? நீங்க சொல்லுங்க. நான் பேசுறதே நிறுத்திடுறோம். இத்தனை பேர் விமர்சனம் பண்றாரு ரவீந்திர துரைசாமி. அதிமுக வந்து எடப்பாடி விமர்சனம் பண்றாரு, இருக்கு அத்தனை பேரும் விமர்சனம் பண்றீங்கல்ல. ஏன் திமுக மட்டும் நீங்க விமர்சனம் பண்ண மாட்டீங்க? எவ்வளவு ஆட்சியர் குறைகள் பிழைகள் இருக்கு, ஏன் பேச மாட்டீங்க? இவர் தனித்து நிற்கணும், இவர் பிரைமரி ஃபோர்ஸ் இல்லைன்றீங்க. தனித்து களம் காணணும் சொல்லிட்டு கொள்கை பரப்பு செயலாளர் பேசிட்டு இருக்கீங்க. தாவேக்கால கொள்கை பரப்பு செயலாளர் இல்லை, இவர் தான் தனித்து காணணும். திமுக தனித்து களம் காண முடியுமா? அதை பேசுவாரா ரவீந்திர துரைசாமி? பேச சொல்லுங்க. தவறான அசைன்மெண்ட் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு பிஜேபி வந்து ஒரு 5 MP எழுந்திருக்கு. இதுதான் உண்மை. 26 வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் ஒரு 20 MLAக்கள் போக முடியும். அது அதிமுக கூட்டணி வச்சாலும் சரி, அல்லது வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சாலும் சரி, ஒரு 20-30 MLAக்கள் உள்ள நுழைய முடியும். அதையும் கெடுத்து தானே வச்சிருக்கிறீங்க. இங்கே மூத்த தலைவர்கள் வந்து பேசணும் சார், களத்தில் இருக்கணும். அது எச் ராஜா அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அதிமுக திமுக வந்து பொன் ராதாகிருஷ்ணன்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. இருக்கிற ஒருத்தர் எம்எல்ஏ வந்து கவர்னர் ஆகி போயிட்டாங்க. தமிழிசைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்குவம் வேணும். அதிரடியான அரசியல் அண்ணாமலை பண்ணிட்டாரு, கட்சியை தெரிய வச்சிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பிஜேபின்னு ஒரு கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டாரு, இதுதான் கட்சி, பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குன்னு காட்டிட்டாரு. அடுத்த கட்டமாக அது வந்து கேட்டால் வந்து ஒரு பக்குவமான ஒரு ஞான அரசியல் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். நீங்கள் புதுசாக வரவங்கள வந்து நீங்கள் அரசியல் நீங்கள் பண்ணக்கூடிய அரசியல் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணணும். பிஜேபி அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணுங்க வேணாம். புதுசாக ஒருத்தர் வராருன்னு கேட்டிங்கன்னா அவர் பொட்டு வச்சுட்டாரு, பொட்டை எடுத்துட்டாரு. இதெல்லாம் சிறுபலத்தனமான அரசியல்.
அவர் அப்படியே திராவிட கொள்கையை கூட அவர் வந்து பின்பற்றட்டும் சார், கொள்கையை கூட அறிவிக்கட்டும். நீங்கள் திராவிட கொள்கையில் நீங்கள் பயணிச்சதே இல்லையா? நான் கேட்குறேன், தமிழிசை அக்கா கேட்குறேன். கலைஞரோட நீங்கள் பயணிக்கவே இல்லையா? ஜெயலலிதாவோட பயணிக்கவே இல்லையா? எப்பா நல்ல வேலை, இனி பிஜேபியும் விஜயும் சேரவே முடியாது. ஏன்னா அவர் பெரியார் படத்துக்கு மாலை போட்டார். எதுக்குன்னு கேட்குறேன் நான். இங்கே பிரதான எதிரி யாருன்றது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து இன்னும் பிஜேபி எதிரின்னு அவர் சொல்லவே இல்லை. பிஜேபி சொன்னாரா? எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இது வரைக்கும் யாரையும் அவருடைய சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து பெரியார் படத்துக்கு மாலை போட்டோம்னாக்கா அப்போ நீங்கள் கூட்டணின்னு சொல்லுவீங்களா? நீங்கள் பி டீம்னு சொல்லுவீங்களா? நீங்கள் திமுக பி டீம்னு சொல்லிட முடியுமா? பெரியார் படத்தை எடுத்தாலும் பி டீம்னு சொல்லிட முடியுமா? மண்ணுக்கேற்ற அரசியல் பண்றார் விஜய். நீங்க பண்ணல, அவர் பண்றார், அவ்வளவுதான். பல விஷயங்கள் சார் எங்களுக்காக அரசியல் சூழல் குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தது கடந்த நாட்கள் நடந்தது. அது தொடர்ந்து வந்த விஷயங்களுக்கு ஒரு தெளிவான பதில் எங்களுக்காக வழங்கியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி சார். நன்றி சார். நன்றி.